Hi friends, welcome to Kids Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பொடி. சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்குவோம் 200 கிராம். மல்லி 2 கப். கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 3 ஸ்பூன், வெந்தயம் 3 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். ஸோ வெந்தயம் மிளகுலாம் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் போடுறோம். இது தேங்காய் அரை கப், உப்பு, பெருங்காயத்தூள். உப்பு நம்ம வறுத்து பொடியில் சேர்த்துக்கிட்டோம்னா அது கெட்டு போகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பவுடர் அடித்தாலும் அதோட உப்பை வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். பெருங்காயத்தூள் நல்ல ஸ்மெல்லுக்காக சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த இதுக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம ஸ்டவ்வை வச்சுக்க போகிறோம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிடும், நமக்கு நல்ல டேஸ்டான சாம்பார் பொடி கிடைக்காது. அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே வறுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ காஞ்ச மிளகாய் கேர்ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு காஞ்ச மிளகாயிலேருந்து நல்ல ஸ்மெல் வரும். ஒரு மாதிரி நெடி ஸ்மெல் மாதிரி இருக்கும். அடுத்து மல்லியை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். எதுலேயுமே ஆயில் சேர்க்காதீங்க. ஆயில் சேர்த்தா ரொம்ப நாள் இருக்காது, கெட்டு போயிடும். ஸோ மல்லியை கேர்ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் மஞ்சத்தூள் எப்போவுமே சேர்க்காதீங்க. மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வண்டு வந்துடும், வண்டு புல்லுலாம் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பொடி பண்ணாலும் மஞ்சத்தூள் சேர்த்துறாதீங்க. நீங்கள் சாம்பார் வைக்கும்போது மஞ்சளை தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம உளுந்தம்பருப்பை சேர்த்துப்போம். உளுந்தம்பருப்பு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் மஞ்சத்தூள் சாம்பார் வைக்கும்போது தனியாக சேர்த்துக்கோங்க, இதில் ஆட் பண்ணிடாதீங்க பொடியில். அடுத்து நம்ம ஜீரகம் சேர்த்துப்போம். ஜீரகம்லாம் டக்குன்னு உடனே ரெடி ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே நல்ல ஸ்மெல் வருது. அடுத்து வெந்தயம் ரொம்ப சேர்த்தா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் ரொம்ப சேர்க்காதீங்க. அவ்வளோதான். அடுத்து கடலைப்பருப்பை வறுத்துடலாம்.
நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கடுத்து அவ்வளோதான். அடுத்து கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கோம். நம்ம காஞ்ச மிளகா வந்து ஸ்பைசிக்கு போடுறோம். இது மிளகு வந்து ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட். அதுக்கடுத்து துவரம் பருப்பு, ஸோ துவரம் பருப்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடைசியாக தேங்காய்லாம் பேனோட ஹீட்லேயே ரெடி ஆகிடும். பேன் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஃப்ரை பண்ணிடலாம். ஹீட்டு ரொம்ப கம்மினா லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏதோ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. நல்லா கலர் மாறிடுச்சு. அடுத்து உப்பையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே நம்ம அப்புறம் பெருங்காயத்தையும் சேர்த்துருவோம். ஸோ நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் கலர் மாறுது. அப்படியே பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், இதையும் அதோடு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணலாம். மிக்சியில் போட்டாச்சு. நல்லா ஆறிடுக்கணும், இல்லைன்னா இது சாம்பார் பொடி கருப்பாயிடும். ஸோ அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பொடியை வந்து நம்ம சலிச்சு எடுத்துப்போம். சலிச்சாதான் நமக்கு நல்ல நைஸான பவுட்ரு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.